பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தீயணைப்பு நிலையத்தில் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் தீ பாதுகாப்பு அறிவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இதில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் பொது மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பாக பட்டாசுகள் வெடிப்பது மற்றும் தீ தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பயிற்சியை தீயணைப்பு துறையினர் வழங்கினர். திருப்பூரில் மரங்கள் வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் கோ கிரீன் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் வயது அடிப்படையில் 6 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் ரஞ்சித் பரிசுகள், மரக்கன்றுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரஞ்சித், கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகமான நிகழ்வு என்பதை தாண்டி நீயா நானா என சென்றுவிட்டது எனவும், ஒருவர் மீது ஒருவர் சேற்றையும் சந்தனத்தையும் அள்ளி வீசும் செயல்கள் நடைபெற்று வருகிறது என்று சாடினார். கனியாமுண்டி சிட்டிகாரர்களுக்குள் மாறாமல் தன் தாத்தா தன் தந்தையை சென்று வருகிற போது எனக்கு ரொம்ப ஆசை. திண்டுக்கல் ஆர்எம் காலனியில் உள்ள ஆடிட்டர் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வந்த அனிஷா டெய்சி வாடிக்கையாளர்களிடம் வரி தாக்கல் செய்ய பணம் பெற்றுக்கொண்டு தனது தாய், தந்தை மற்றும் கணவரின் கணக்கில் வரவு வைத்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆடிட்டர் ஹிதாயத்துல்லா தணிக்கை செய்த போது அனிஷா டெய்சி 1,55 லட்சம் ரூபாய் கையாடல் செய்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள டெய்சி மற்றும் அவரது குடும்பத்தினரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் நடைபெற்று வரும் 8வது புத்தக திருவிழாவை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டார். அப்போது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது என கூறி பல்வேறு வேடங்கள் அணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல் மாற்றுத்திறனாளி மாணவி ஜஸ்ரீனா எழுதிய நூலை அமைச்சர் மெய்யநாதன் வெளியிட்டார். ஒரு மன்னன் இருந்தான். அவன் தன்னுடைய நாட்டு பகுதியில் நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு செயலை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக அவன் செயல்படுத்துவது வழக்கம். அந்த மாதிரி ஏதாவது நம்ம அந்த மக்களுக்கு செய்யணும், தொடர்ந்து நல்ல பழக்க வழக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு செயலை மன்னன் மாறுவேடத்தில் சென்று அந்த நிகழ்வெல்லாம் பார்ப்பது இயல்பு. மயிலாடுதுறை நகராட்சியின் விடுபட்ட பகுதிகளில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரா நகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளை மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை தரமாகவும் விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் செனையக்குடி, கத்தாழம்பட்டி, ரெண்டராயப்பட்டி உள்ளிட்ட 3 கிராம மக்களின் பயன்பாட்டிற்காக CSK குளோபல் பவுண்டேஷன் நிறுவனத்தினால் RO சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழா மற்றும் பழ மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை CSK குளோபல் நிறுவன தலைவர் சித்திரை செல்வன், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் KK செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மக்களின் பயன்பாட்டிற்கு RO சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு 10ஆம் ஆண்டு கனவு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்த இப்போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.
விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டி பகுதியை சேர்ந்த கரண் பாண்டியன் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவரும் மடத்துப்பட்டி செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தின் போது மற்றொரு இருசக்கர வாகனம் காரின் மீது மோதியதில் சரவணகுமார் என்பவர் படுகாயமடைந்தார்.